The Ukrainian President Volodymyr Zelensky is in Washington trying to secure future US military assistance. This is his third visit to the country. இப்போதைக்கு உக்ரைனோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, சமீபத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருப்பார். அமெரிக்காவுக்கு போய் வழக்கம் போல் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்டையும் அங்கே இருக்கிற முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. காரணம், உக்ரைனுக்கு வர வேண்டிய ஆயுதங்கள் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்கா கிட்டேருந்து இப்போ கரெக்டாக வரலை. இதுக்கான ரீசனாக பல காரணங்கள் இருக்குது. முதல்ல உக்ரைன் இந்த கவுண்டர் அஃபென்சிவில் ஜெயிக்கலை அண்ட் ரஷ்யன்ஸும் பின்வாங்குற மாதிரி தெரில. கடைசியில் பார்த்தா இஸ்ரேல் காசா வார்னு சொல்லி உக்ரைனுக்காண்டி எடுத்து வச்சுருந்த ஆயுதங்களை அடுத்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தூக்கி கொடுக்குது. இப்படி பல காரணங்களால் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியலை. அண்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் லிட்ரலாக வெறுங்கையோடு தான் அந்த மீட்டிங்கோடு திரும்பி வந்தாருன்னு நம்ம சொல்ல முடியும். அதே சமயம் பைடன் அவர்களும் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, உன்ன மாதிரி எங்களால் எய்டு கொடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த தருணத்தில் உக்ரைன் நம்பின இந்த மேற்கு உலகம், அதாவது ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா, உக்ரைனை பேசிக்காக கைவிட்டுருச்சு. அமெரிக்கா ஒரு பக்கம் இப்படி குண்டை தூக்கி போடுறப்ப யூரோப்பும் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அது என்னென்னா, கிட்டத்தட்ட $50 பில்லியன் பேக்கேஜ் உக்ரைனுக்கு போக வேண்டிய எய்டு பேக்கேஜை ஹங்கரி பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த பக்கமுமே காய் நகராது அப்படின்னு தெரிஞ்ச உக்ரைன் ரஷ்யா கிட்ட சரணடைஞ்சிடலாமா அப்படின்னு பார்க்க போனால் அதுக்கும் மறுக்குது. இப்போ வரைக்கும் ரஷ்யன்ஸ் கூட நாங்கள் எந்த ஒரு பீஸ் தாக்கும் போகிறதில்ல. சோவியத் யூனியனை விட்டு எங்கள் நாடு பிரிஞ்சப்போ எங்ககிட்ட எவ்வளோ டெரிட்டரி இருந்துச்சோ அந்த எல்லா டெரிட்டரியையும் ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து மீட்டுருவோம், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த தருணத்தில் உக்ரைனில் இருக்கிற முக்கியமான, அதாவது பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஆஃபீஸுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய சில நபர்கள் ஒரு பிளானை போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட உதவி கேட்கலாமே, இந்தியான்னு மட்டும் இல்லை, குளோபல் சவுத்தை ரீச் பண்ணுவோம். இந்த மேற்கு நாடுகள் தவிர உலகத்தில் எத்தனையோ பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்போம், அவங்க மூலமாக நம்மளால் இந்த போரை நடத்த முடியும்னு சொல்லி ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அவங்க முதல்ல இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த டீம் என்ன பேச போகிறாங்க, நம்மக்கிட்ட என்ன உதவி கேட்க போகிறாங்க? ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரியுமே நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இப்போ அவங்க என்ன கேட்க போகிறாங்க அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் உக்ரைன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், ரவுல் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நம்மளோட சேர்ந்து அவங்க 8 நாடுகள் கிட்ட விசிட்டை பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, சிங்கப்பூர், இந்தியா, கத்தார், இஸ்ரேல், பிரேசில், கனடா. இதில் ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா இந்த 2 நாடுகளும் ஏற்கனவே உக்ரைனுக்கு ஹோல் ஹார்ட்டட்லி சப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இஸ்ரேலை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஆரம்பத்துலேருந்தே உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. என்ன, அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காரணம், உக்ரைனால் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பாதுகாக்க முடியாது, அது அப்படியே ஈரான் கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சில முக்கியமான டெக்னாலஜிஸை மட்டும் உக்ரைனுக்கிட்ட கொடுக்காம, பட் மாரலாகவும் சரி சின்ன அளவுலையும் சரி உக்ரைனுக்கு ஆதரவாக தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம், இவங்க அமெரிக்காவோட ஆலை. அண்ட் அமெரிக்கன்ஸோட ஆலையான கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், 3 பேருமே ஏற்கனவே உக்ரைனுக்கு உதவி கேட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேரை தவிர்த்து பிரேசில் இருக்குது, இந்தியா இருக்குது, கத்தார் இருக்குது. இந்த நாடுகளும் உக்ரைனுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க ஒரு டெலிகேஷனை அனுப்புகிறாங்க. இப்போ இந்த டெலிகேஷன் வந்து பேசுனாங்க அப்படின்னா இந்தியா உக்ரைனுக்கு உதவி செஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா கிட்டேருந்து என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், மாரல் சப்போர்ட்டை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. நம்மக்கிட்டேருந்து இவங்க ஆயுத உதவி கேட்க போகிறது இல்லை. அப்படியே அவங்க கேட்டாலும் நம்ம கொடுக்க மாட்டோம், அது அவங்களுக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு ஆயுத உதவியும் அவங்க கேட்குறதுக்கு இந்தியாவுக்கு வரலை. இந்தியா வர இவங்க தெளிவான சில மிஷனோடு வராங்க. இந்தியாவுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்ற மேட்டரோடு வராங்க. அது என்னென்னா, முதல் விஷயம், புத்தின் சொல்கிறது பொய். புத்தின் உக்ரைனில் இருக்கக்கூடிய நாட்சிஸை அழிக்கிறேன்ற பேரில் இந்த போர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது உண்மை இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் என்ற நாடு இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற கல்ச்சராக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அழித்து டோட்டலாக உக்ரைனை ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போயிடணும், அது மட்டும்தான் அவரோட எய்ம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இப்போதைக்கு உக்ரைன் இருக்கிற நிலமையில் பீஸ் டாக்குக்குள்ளே போகவே முடியாது. ரஷ்யாவோட அமைதியாக போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, உக்ரைன் இந்த போரில் ஜெயிச்சாகணும். ஒரு துண்டு நிலத்தை கூட ரஷ்யன்ஸுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. சோவியத் யூனியன்லேருந்து உக்ரைன் பிரிஞ்சு வந்தப்போ உக்ரைன் கிட்ட எவ்வளோ நிலப்பகுதி இருந்துச்சோ, இன்க்ளூடிங் கிரைமியா, எல்லாத்தையுமே மீட்டெடுக்கணும். அப்படி மீட்டெடுத்தால் மட்டும்தான் இந்த போரில் ஜெயிக்க முடியும் அப்படின்றது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த போரில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தேவை, சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் தேவை.
அந்த சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸை யூரோப்பாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிருவோம். ஸோ இதெல்லாம் தான் மெயினான பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸை இந்தியா கிட்ட பேசி புரிய வைக்கணும் அண்ட் மாரலாக இந்தியா நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த உக்ரைனியன் டெலிகேஷன் இந்தியா வராங்க. இப்போ மாரலாக இந்தியா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா 8 பேக்கேஜஸ் உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது மருத்துவ பொருட்கள், ஆயுதங்கள் ரீதியாக நம்ம உதவி பண்ண போகிறதில்ல, பட் மருத்துவ ரீதியாக அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு நம்ம பேண்டேஜஸ் ஆர் மெடிசன்ஸை நம்ம சென்ட் பண்ணலாம். இந்த ஒரு நட்பாசையில் இந்தியா கூட வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியா நினச்சாங்க அப்படின்னா, அதாவது ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இந்தியா சீனா மாதிரியான நாடுகள் நினச்சாங்க அப்படின்னா இந்த போரை நிறுத்துறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள் அவங்க இந்தியா வர்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் தவிர்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். மேற்கு நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இப்போ உக்ரைன் ரஷ்யாவோட பீஸ் டாக்குக்கு போகணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிற ஆயுதங்களை வச்சு உக்ரைனால் எதுவும் பண்ண முடியாது, ரஷ்யன்ஸை வெளியேற்ற முடியலை. ஆனால் உக்ரைனியன் சைடில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸாக இருக்கலாம், சிவிலியன்ஸாக இருக்கலாம். அண்ட் கவுண்டர் அஃபென்சிவ் சுத்தமாக வேலை செய்யலை. இன்ஃபேக்ட் ரஷ்யன்ஸ் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பித்து ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் தான் நல்லா போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ மோசமாக போகிற சிச்சுவேஷனின் காரணத்தினாலையும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் வாரில் இப்போ மேற்குலகங்கள் திசை திரும்பி இருக்கிற காரணத்தினாலையும் நம்ம உக்ரைனுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்போ பீஸ் டாக்குக்குள்ளே உக்ரைனை கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உக்ரைனியன் அஃபீஷியல்ஸ் பீஸ் டாக்கை பற்றி யோசிக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு தோரணையில் தான் இருக்காங்க. ஆனால் முடிஞ்ச அளவு கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி மேற்கு நாடுகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பீஸ் டாக்குன்றப்ப என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள். ஏற்கனவே ஒரு பீஸ் டாக் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2022 போர் ஆரம்பித்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே உக்ரைனியன்ஸ் ஒரு பெரிய பஞ்சை கொடுத்தாங்க ரஷ்யன்ஸுக்கு. நாங்கள் சுலபமாக போக மாட்டோம், நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சை கொடுத்தாங்க. அந்த பஞ்சை கொடுக்குறப்பயே பீஸ் டாக்கை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க இழந்திருக்க நிலப்பகுதியை ரஷ்யன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. வெறும் நேட்டோவில் மட்டும் ஜாயின் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கலாம். ஆனால் அந்த டைம் அந்த அக்ரிமெண்ட்டை போட விடாமல் தடுத்தது யூகே, போரிஸ் ஜான்சன். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை போடுறப்ப உக்ரைனுக்கு இருந்த அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ இல்லை. டோட்டலாக ரஷ்யன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உக்ரைனியன் ஸ்கைஸையும் சரி, உக்ரைன் நடத்துகிற கவுண்டர் அஃபென்சிவையும் சரி, எல்லாத்தையுமே நசுக்கிடுறாங்க ரஷ்யன்ஸ். ஸோ இப்போ உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை இந்த பீஸ் டாக் மூலமாக நம்மளால் எடுக்கவே முடியாது. ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு கையெழுத்தை போட்டு தான் ஆகணும். இது மேற்கு நாடுகளுக்கும் தெரியும். இப்படி இருந்துமே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சோவியத் யூனியனை விட்டு பிரிஞ்சு வரப்போ உங்ககிட்ட இருக்கிற டெரிட்டரிஸை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. ஆனால் ஒருவேளை நீங்கள் பீஸ் டாக்குக்குள்ளே போய் இந்த டெரிட்டரிஸை விட்டு கொடுக்குற நிலமை வந்தாலுமே உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்படி அமைதி கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் மேம்படுத்த முடியும், உங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களில் கவனத்தை செலுத்த முடியும். அப்படி பொருளாதாரத்தையும் வளர்ச்சி திட்டத்துலையும் நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்க அப்படின்னா காசு நிறைய கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஆயுதங்கள் உருவாக்கலாம். ஒரு டைமில் நீங்கள் ரஷ்யன்ஸுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்கவும் செய்யலாம் அப்படின்னு போலண்டை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மேற்கு நாடுகள் சொல்கிறாங்க. இப்போ இந்த போரை ஆரம்பித்தப்பயே அவங்க பீஸ் டாக்குக்குள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா இத்தனை பகுதிகளையும் அவங்க இழந்திருக்கவே மாட்டாங்க. அண்டு உலகத்தில் இருக்கிற முக்கியமான மிலிட்டரி அனாலிசிஸ்ட் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, காமனாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த போரில் ரஷ்யன்ஸுக்கு எதிராக இவங்களால் ஜெயிக்க முடியாது. மேற்கு நாடுகள் நினச்சாங்க அப்படின்னா முடியும். ஏன்னா ஒரு 40 நாடு சேர்ந்து உக்ரைன் கேட்குற எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த போரில் அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும், கன்ஃபார்ம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஷ்யன்ஸ் நியூக் எடுக்காத வரைக்கும் அப்போ கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேற்கு நாடுகள் உக்ரைன் கேட்ட முழு உதவியை கொடுக்கலை. அப்படி இருக்கிறப்ப உக்ரைன்லாம் அந்த போரில் ஜெயிக்க முடியாது. இப்போதைக்கு அவங்க என்ன டேர்ம்ஸை சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கையெழுத்தை போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நாட்டில் இருக்க கரப்ஷனை ஒழிங்க, உங்கள் நாட்டில் இருக்க பொருளாதாரத்தை வளங்க. அப்படி வளர்த்து போலண்டு மாதிரி ஒரு ஆர்மி, ஸ்டாண்டிங் ஆர்மியை க்ரியேட் பண்ணுங்கள். இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. இப்போ உக்ரைன் மேலே கை வச்ச மாதிரி போலண்டு மேலே ரஷ்யாவால் கை வைக்க முடியாது. உக்ரைன் அளவுக்கு போலண்டையும் ரஷ்யன்ஸ் புள்ளி பண்ணியிருக்காங்க மேற்கு நாடை பொறுத்த வரைக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் வந்து போலண்டையும் உக்ரைனையும் நல்லாவே புள்ளி பண்ணியிருக்காங்க.
ஆனால் போலண்டு மேலே கை வைக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி உக்ரைன் மாறணும்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தது ஆரம்பத்தில் இருந்து. ஆனால் இந்த மேற்கு நாடுகள் அவங்களோட சுயநலத்துக்காண்டி அவங்க ரஷ்யாவை அடிக்கணும், அதுக்கு ஒரு பகடக்கடையாக உக்ரைனை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன்ற பேரில் இவ்வளோ தூரம் அந்த காமெடி இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைன் பரிதாபகரமான நிலமையில வந்து நிற்கிது. இப்போ இந்த சுச்சுவேஷன் மாறுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா இந்த மேற்கு நாடுகளோட ப்ராமிஸ் படி, அதாவது அமெரிக்கன்ஸ் கொடுக்குற இந்த ஆயுதங்கள் ப்ராமிஸாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே உக்ரைனுக்கு இப்போ போகாதுன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ உக்ரைனோட நிலமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அடுத்த வருஷத்தில் இந்த போர் முடிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஜெலன்ஸ்கி மனசு வச்சா தான் நடக்கும். அண்டு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜெலன்ஸ்கியோட தலைமைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி ஜென்ரல்ஸோட தலைமைக்கும் நடுவில் ஏதோ மோதல் இருக்குன்ற சர்ச்சையும் கிளம்பியிருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஜெலன்ஸ்கியை பிடிக்கலை அப்படின்ற ஒரு சர்ச்சையும் கிளம்பியிருக்கு. அண்ட் அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு மென் இல்லை, மேன் பவர் இல்லை. இப்போதைக்கு மிலிட்டரி ஏஜாக இருக்கக்கூடிய உக்ரைனியன் சிட்டிசன்ஸ் மேன், அதாவது மென் கேட்டகரியில் வரவங்க 5 லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அண்ட் ஆக்டிவ் டியூட்டியில் இருக்கிறவங்க 15,000 பேரை காணோம். அவங்க வந்து ஏவால் ஆயிட்டாங்க. ஏவால்னால் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்டாங்க. இப்போ அந்த சொல்லாமல் கொள்ளாமல் ஓடினவங்கள திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 15,000 பேரோட ஃபேமிலி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அண்டு மென் இல்லைன்ற காரணத்தினால விமனை இப்போ ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்மியில். ஸோ ரொம்பவே கவலைக்கிடமான நிலமையில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது எப்படி ஃப்யூச்சரில் போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் பல தகவல் தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.